வழக்கம் போல் கடைக்கு செல்வதற்காக புறப்பட்ட தம்பதி தானும் வருவதாக கூறி அடம் பிடித்த 10 வயது மகள். சிறுமியின் நடவடிக்கையில் புதிதாக தெரிந்த மாற்றம். மகளின் உடம்பில் இருந்த நகக்கீறல்களை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த பெற்றோர். சிறுமியிடம் அத்துமீறிய கொடூரன் யார்? நடந்தது என்ன? நான்காம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற மகள் பள்ளி விடுமுறை நாட்கள்ல வீட்டுல இருக்கவே பிடிக்கல. நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட அழுதுருக்கா. கார்பெண்டர் கடை வச்சிருக்கிற பெற்றோர் அங்க வந்து நீ என்ன பண்ணுவ, வீட்டுல இருந்து விளையாடு, கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்னு சொல்லி இருக்காங்க. ஆனா சிறுமி நானும் உங்க கூட கடைக்கு வரேன்னு பதட்டத்தோடவே அடம் பிடிச்சிருக்கா. லீவு நாட்கள்ல வீட்டுல இருக்கணும், விளையாடணும், டிவி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம பொண்ணு மட்டும் ஏன் எப்பவும் இல்லாம கடைக்கு வரேன்னு இப்படி அடம் பிடிக்கிறா அப்படிங்கிற கேள்வி பெற்றோருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே மக எந்நேரமும் சோகமாவே இருக்கிறதையும் கவனிச்சிருக்காங்க. ஏன் சோகமா இருக்கிற, எதுக்கு வீட்டுல இருக்காம எங்க கூட வரேன்னு கேக்குற அப்படின்னு கேட்டிருக்காங்க தாய். அதெல்லாம் ஒண்ணுமில்லமா, வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு சொன்ன சிறுமியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான தாய் மகளுடைய கைய பிடிச்சி என்னாச்சுன்னு கேட்டப்பதான் வலிக்குதுமா, தொடாதீங்க அப்படின்னு அழுதுருக்கா. மகளுடைய கை கால்னு நிறைய இடங்கள்ல நகைக்கீறல்கள் இருந்திருக்கு. இத பார்த்து ஷாக்கான பெற்றோர் ஏன் இப்படி கீறலா இருக்குன்னு துருவி துருவி கேட்டப்பதான் மக சொன்ன பதில் தூக்கி வாரி போட்டிருக்கு. வேலூர் குடியாத்தத்துல இருக்கிற ஒடக்கத்தூர் பகுதியில உள்ள சிறுமியோடைய அப்பா சொந்தமா கார்பெண்டர் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட 55 வயசான வெங்கடேசன்ங்கிறவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். சிறுமியோடைய அப்பா கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கறதுக்காக அடிக்கடி வெளியே போயிடுவாராம். அதனால வெங்கடேசன் தான் கடையை திறந்து மூடுறதுல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். முதலாளி வீட்டிலேயே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வெங்கடேசன் காலையில கடைக்கு போனா நைட்டு 11 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவான். ஞாயிற்றுக்கிழமையானா லீவு. இந்த விடுமுறை நாட்கள்ல சிறுமியுடைய அப்பா மனைவி கூட பொருட்கள் வாங்கறதுக்காக வார வாரம் கடைக்கு போயிருவாராம். அப்படி போகும்போதெல்லாம் தன்னுடைய 10 வயசு மகளை வீட்டுலதான் விட்டுட்டு போவாராம். வீட்டுல வெங்கடேசன் இருக்கான்னு நம்பி 10 வயசு மகளை விட்டுட்டு போன பெத்தவங்களுக்கு அவனாலதான் நம்ம மகளுக்கு நடக்க கூடாததெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாம போச்சு. வழக்கம் போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடைக்கு பொருட்களை வாங்க கிளம்பி இருக்காங்க. அப்போ 10 வயசு பொண்ணு தானும் கூட வரேன்னு அழவே பெத்தவங்க என்ன ஏதுன்னு நிதானமா உட்கார்ந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ வெங்கடேசன் அங்கிள் என்ன பேட் டச் பண்றாருமா, தனியா கூட்டிட்டு போய் எனக்கு வலிக்குதுமான்னு சொல்லி அழுது இருக்காங்க. அதை கேட்ட உடனே அதிர்ச்சியான பெத்தவங்க இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்டப்போ வெங்கடேசன் அங்கிள் தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா வீட்டுல தனியா இருக்கும்போது அடிச்சிருவேன்னு மிரட்டுறாருன்னு சொல்லி இருக்காங்க. மக சொன்னதை கேட்ட உடனே கொந்தளிச்சு போன பெத்தவங்க குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல வெங்கடேசன் மேல புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில அவர் மேல போக்சோ வழக்கு பதிவு பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. பெண் பிள்ளைகளோட நடவடிக்கைகள்ல மாற்றம் தெரிஞ்சாலோ, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாலோ உடனே பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம்.